வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஏபி அந்த சாப்டர்லேருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பின் 5 தடவையானது 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமாக இருந்தால் 13வது உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது, அதில் இருக்கக்கூடிய 5வது உறுப்பினுடைய 5 மடங்கு அதே கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய 8வது உறுப்பின் 8 மடங்கிற்கு சமம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எந்த ஒரு உறுப்பையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா Tn = a + n - 1 × d. இதில் என்னங்கிறது எண்ணாவது உறுப்பு, அதை குறிக்கும். Tnங்கிறது அந்த எண்ணாவது உறுப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்புறம் ஏங்கிறது முதல் உறுப்பு, ஃபஸ்ட்டு டேர்ம். டிங்கிறது வித்தியாசம், இரண்டாம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை நம்ம கழித்து இதை கொண்டுட்டு வருவோம். சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5வது உறுப்பு. அப்போ இதிலிருந்து 5வது உறுப்பை கண்டுபிடிக்கலாமா? என்ன கிடைக்கும், a + 5 - 1 × dன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ a + 4d இதை 1ன்னு வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி 8வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். a + 8 - 1 × d. அப்போ a + 7 × dன்னு கிடைக்குமா? இது 2வது. அதாவது நமக்கு 5வது உறுப்பும் 8வது உறுப்பும் கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5வது உறுப்பின் 5 தடவையானது அப்படின்னா 5 × 5வது உறுப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a + 4d = அப்புறம் 8 × 8வது உறுப்பு a + 7d. அவ்வளவுதான். இதுதான் அந்த கண்டிஷன். இப்போ இதில் இருந்து தான் நம்ம 13வது உறுப்பு என்னவாக இருக்குங்கிறத இதை சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 5 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே நடக்கும் 8a + 8 × 7d 56dன்னு கிடைக்கும். அப்போ 5a இந்த ப்ளஸ் 8aவை இந்த சைடு கொண்டு வந்தால் -8a ஆயிரும். ப்ளஸ் 20d இந்த ப்ளஸ் 56d இங்கே வந்தால் -56d ஆயிருமா? ஸோ இப்போ 5லேருந்து 8 போணுச்சுன்னா 3, அப்போ -3a. 56ல் 20 போணுச்சுன்னா 36d, அப்போ -36d. அப்போ இந்த மைனஸ் சைனை வெளியில் எடுத்துடலாமா? = 0. அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும், 3a + 36d = 0. அப்போ 3a வெளியில் எடுக்கலாமா? a + 12d = 0. அப்போ a + 12d இந்த மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய 3 அங்கே போனால் டிவிஷன் ஆயிரும். 0/anything 0. ஸோ அப்போ நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. அதாவது a + 12d = 0. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 13வது உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. 13வது உறுப்புக்கும் இதே ஃபார்முலா தானே, Tn = a + n - 1 × d. ஸோ இதில் அப்ளை பண்ணலாமா? a + n எத்தனை, 13 - 1 × d. ஸோ அப்போ a + 12dன்னு கிடச்சிட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a + 12dனுடைய வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ T13 = 0. அப்போ 13வது உறுப்பு 0. ஸோ இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.